கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிற நாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவருக்கு துணையாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற நாம், இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? இதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். நாம் உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை. உலகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். நமக்காக ஒரு கர்த்தர் நமக்காக ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். அந்த சபை பரிசுத்தமுள்ளதும் கரையற்றதும் பிழையற்றதுமாக இருக்கிற சபை. அந்த சபையில் நாம் வரும்போது நம்மளும் பரிசுத்தப்படுகிறோம், நம்மளும் கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக மாற்றப்படுகிறோம், நம்மளும் தேவனுடைய வருகையிலே ஆயத்தமாக காணப்படுவோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சபையை நாம் அதில் விட்டு விலகக்கூடாது. அதை நாம் தேவனுடைய சபையை துஷ்டப்படுத்தக்கூடாது. தேவனுடைய சபை என்பது அதுதான் சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதுதான் தேவனுடைய வீடு என்பது சத்தியத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. சத்தியத்திற்கு விரோதமாக இல்லை, அது ஆதாரமாக இருக்கிறது. அந்த வீடு தாமதிப்பேனானால் கர்த்தருடைய வீட்டில் எப்படி நாம் ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், எப்படி நாம் இருக்க வேண்டும், நாம் எப்படி வளர வேண்டும், எப்படி அதற்குள் நாம் பரிசுத்தப்பட வேண்டும், அதற்காக இன்னைக்கு தீர்மானித்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஏதோ வருகிறோம், எப்படினாலும் இருந்துட்டு சபையில் இருந்துட்டு போகலாம் என்று நினைக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் பரிசுத்தப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று தான் சொல்லுகிறார். அப்போ அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் போதே நமக்கு பிரியமான காரியங்களை செய்கிறார். மேலான ஸ்தானத்திலே நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காக தான் நாம் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதை விட்டு விலகக்கூடாது, சபையை விட்டு விலகக்கூடாது. சபையிலே உம்முடைய ஊழியக்காரர்கள் எதை சொல்லுகிறார்களோ, எந்த வார்த்தைகளின்படி நடக்க சொல்கிறார்களோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளும் போதுதான் தேவன் நமது மத்தியிலே பிரியமாக இருப்பார். அதுக்காக நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தருக்கென்று முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தானாம் பார்க்கிறோம். அதே போல தன்னை ஏற்படுத்தினவர்களுக்கு அவரும் உண்மையாக இருக்கிறார். அதுதான் சொல்லுகிறது. தேவனுடைய வீட்டில் மோசேயை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். மோசே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தானாம். மோசே நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள, நல்ல ஒரு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகன்.
தேவனோடு இணைந்து பேசி கொண்டிருக்கிற மகன் மோசேஸ். அப்படிப்பட்ட கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். 10:2 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒருதரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்ந்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிற நிறுத்தப்படும் அல்லவா? எப்படிதான் மனசாட்சி என்று சொல்லப்படுகிறது. இதில் என்ன வேதம் என்ன சொல்லப்படுது என்றால், எபிரேயர் அதை மறுபடியும் திருப்பி படி. பூரணப்படுவோம் மட்டுமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்டவைகள் என்று பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்ந்து மனசாட்சி இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை நிறுத்தப்படும் அல்லவா? அவர்கள் மனசாட்சி கேடு உண்டதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி அவர்களுடைய பலிகளெல்லாம் நிறுத்தப்படுகிறது. அவர்கள் என்ன பலி என்று என்ன செய்தாலும் சரி, ஓம் பலி செய்தாலும் சரி, அன்ன பலி செய்தாலும் சரி, மேல் பலி செய்தாலும் சரி, தான பலி செய்தாலும் சரி, எல்லாத்தையும் நிறுத்தப்படுகிறது. அவர்கள் பரிசுத்த ஆராதனையில் வரும்போது அவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தோடு நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தொழுது கொள்ள முடியாது. இப்படிதான் வேதம் என்ன சொல்லுகிறது. அதுதான் சபையில் வரும்போது அவர்கள் அசுத்தமாக இருந்து காணிக்கைகளை செலுத்தக்கூடாதாம். அசுத்தமாக இருந்து பலிகளை செலுத்தவே கூடாதாம். உலக பிரகாரம் வாழ்ந்து கொண்டு தேவனுடைய சபையில் வந்து காணிக்கையை செலுத்தக்கூடாதாம், பலிகளை செலுத்தக்கூடாதாம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதுதான் நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. எல்லாம் நம்மளுடைய சரீரத்திலே நம்ம உறுப்புகளெல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். தேவன் அதை தான் பார்க்கிறார். அவர் உண்டு பண்ணின இந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்த பார்க்கிறார். அதுதான் தேவ வேதம் என்ன சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வசமாக இருக்குது என்று அறிவீர்களா? தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே என்று சொல்லுகிறார். அதற்காக தான் நாம் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் வரும்போது ஒழுங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். இதில் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் நடத்தி கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, ரோமர் 2:26 வசனம் என்ன சொல்லுகிறது? மார்க் 2:26. மார்க் 2:26 அதில் என்ன சொல்லுகிறது பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகள் நம்ம பேசும்போதும் நம்மளுடைய நடக்கையிலும் நம்மளுடைய எல்லாத்திலையும் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வீடு பரிசுத்தமாக இருக்கிறது போல் நம்மளும் அங்கே வரும்போது பரிசுத்தமாக தான் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது.
நம்மளுடைய வாயில் சுத்தம், நம்ம சரீர சுத்தம், அதெல்லாம் நம்மளுடைய வஸ்திரங்கள் சுத்தம், எல்லாத்தையும் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம இருதயம் சுத்தம் எல்லாம் இருக்கும்போது தான் ஏசப்பா நமக்காக அவர் எந்த நேரத்திலும் நம்மளோடு இருப்பார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளை வழி நடத்துவார். எல்லாத்திலையும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசிரியர் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? பிரதான ஆசிரியன் காலத்தில் நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தக்கதாக தெய்வ சமூகத்து அப்பங்களை தான் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கு கொடுத்தான் என்றார். பரிசுத்த அப்பத்தை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் ஆசிரியன் செய்கிற நடத்தைகள் என்ன, ஆசிரியர்களுடைய வழிபாடுகள் என்ன, அவர்களுடைய வழிகள் என்ன, அதை கடைபிடிக்க வேண்டும். ஏதோ சபையில் வந்துட்டு அப்படி இப்படி இருந்துட்டு போடுறது அது சரியில்லை. அவங்க என்ன பண்ணணும்னா தேவனுடைய ஊழியக்காரர் அந்த ஆசிரியன் செய்கிறதெல்லாம் செஞ்சு அதை எப்படி கடைப்பிடிக்கணும், பேசுகிறதெல்லாம் எந்த வார்த்தைகள் சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை கடைப்பிடிக்கணும். அப்போ தான் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம எந்த கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக நம்ம காணப்பட முடியும். ஏதோ வந்த போனோன்னு இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய சமூகத்தில் போகும்போது அதுக்கு தான் நம்ம உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தேவ சமூகத்தில் போகிறது எதுக்காக போகிறோம்? பரிசுத்த சபைக்கு எதுக்காக போகிறோம்? நம்ம சுத்திகரிக்க தான் போகிறோம். நம்மளுடைய வாக்குவாதம் பேச போகலை. நம்ம சுத்திகரிக்கப்படணும். தேவனுடைய சமூகத்தில் போகிறது சுத்திகரிக்கப்படணும். இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அவங்க பயத்தோடு நடக்கத்தோடு அந்த பலிகளெல்லாம் செலுத்தும் போது தான் அந்த பலிகளை உச்சிதமாக அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த பலிகளை ஏற்றுக்கொள்ளாருன்னா பலிகளை ஏற்றுக்கொள்ளாது என்ன காரணம்? காயன் ஆபேலையும் பார்க்குறோம். 2 பேருடைய பலிகளையும் யாருடைய பலிகளை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர்? ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார், காயனுடைய பலியை ஏற்றுக்கொள்ளலை. ஏன் ஏற்றுக்கொள்ளலை? நல்லா சிந்தித்து பாருங்கள். வேத வசனத்தில் நான் படிக்கிறோம். ஏன் காயனுடைய பலியை ஏன் ஏற்றுக்கொள்ளலை? காயனுடைய பலி என்ன நடந்துச்சு? அதில் என்ன அவனுக்கு? ஏன் அவனும் மகன்தானே, ஆபேலும் மகன்தான், காயனும் மகன்தானே, ஏற்றுக்கொள்ளலாம்ல? ஏன் அவனுடைய இருதயம் சுத்தம் இல்லை? அவனுடைய இருதயம் சுத்தம் இல்லை. பலவிதமான சிந்தைகள் நிறைந்தவனாக இருந்தான், பலவிதமான உலக பரிபாடுகளில் இருந்தான். அவன் ரத்தமெல்லாம் அவன் பிறந்ததே அவன் கற்பத்தின்கனி ஏவாள் பெற்ற பிள்ளை. கற்பத்தின்கனி எப்படியா பெறப்பட்டது? அது நல்லா சிந்தித்து பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். வேத வசனத்தில் தெளிவாக சொல்லப்படுது. ஆபேல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறான், காயன் அவன் தேவனுக்கு பிரியமாக இல்லை. அவன் தம்பிக்காரனை மற்றியில் கண்ணாக இருக்கிறான். அவன் தம்பி எப்படியாவது உதைக்கணும், எப்படியாவது வெட்டணும், எப்படியாவது அவனை குழிவுல எப்படியாவது ரத்தம் எப்படியாவது அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அதனால தான் அவனுடைய இருதயம் சுத்தம் இல்லை. ஆபேல் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான். அவன் எல்லாத்துலேயும் அவன் நடத்தலை, அவன் எல்லாத்துலேயும் பரிசுத்தமாக உள்ளவனாக இருக்கிறான். அவன் அதில் கொண்டு காணிக்கை செலுத்துகிறான். அந்த காணிக்கை அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறார் ஆண்டவர். இவனுடைய பலியை ஏற்றுக்கொள்ளலை. அவனை இருதயம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறான். தேவ சமூகத்தில் அப்படி தான் வருவாங்க சில பேர். வந்து காணிக்கை செலுத்துவாங்க. நான் இவ்வளவு செலுத்தினேன், நான் 50 ரூபா, நான் 10,000 செலுத்தினேன், நான் ஒரு 1000 செலுத்தினேன், நான் அதை வச்சேன், இதை வச்சேன், அந்த சபையில் அதை வாங்கி போட்டேன், இந்த ஸ்பேனை வாங்கி போட்டேன், பிள்ளை அது வாங்கி போட்டேன், இதை வாங்கி போட்டேன்னு பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. இது தேவ சமூகத்தில் அர்த்தம் இல்லை. தேவ சமூகத்தில் கர்த்தர் உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கிறார். நீ பெருமையை பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அவர் நினச்சி கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு அவர் என்ன பண்ணுவார்? பெருமையோடு இருக்கிறவனெல்லாம் விழுந்து போவான்.
அதுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கணும் பிரியமானவர்களே. இன்றைக்கி தேவ சமூகத்தில் காத்திருக்கோம்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நல்லா சிந்தித்து பார்க்கணும், அதன்படி நடந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்னா அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த அந்த அபிஷேகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. அதன்படி நடந்து கொள்ள வேணும். மற்றவங்களை பார்த்துக்கிட்டு சபைக்கு வரக்கூடாது. மற்றவங்களுடைய செய்கைகளை பார்த்து நம்மளும் செய்யக்கூடாது. நம்ம பரிசுத்த பட்டத்தில் இருக்கணும். நம்மளுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க தீர்மானித்து கொள்ளுங்கள். அதுதான் வேத சபையில் சொல்லப்படுகிறது. நான் வருகிறது தாமதிப்பாயானால் தேவனுடைய வருகையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய சபையில் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வருகை வரைக்கும் நான் வர்றதுக்கும் லேட்டாகும். ஏன் வர லேட்டாகும்? என்ன காரணம்? அவர் தாமதிக்கிறார். இன்னும் பாவங்கள் மூண்டு கொண்டு இருக்கிறது, பாவங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மனம் திரும்பட்டும், அவங்களெல்லாம் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அதுக்கு தான் தாமதிப்பேன், நான் லேட்டாகும், நான் வர்றதுக்கு கூட லேட்டாகும். நீங்கள் தேவனுடைய சபையில் எப்படி நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு அப்படியா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளுக்கு பரலோகத்தை வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்துக்கு செல்வதற்காக இன்றைக்கு ஆயத்தப்படுங்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டீர்கள், இதன் பலனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே, தகப்பனே, இன்றைக்கு நாட்களிலே பார்க்கும்போது அன்பு தணிந்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு மற்றிலையும் அன்பு இல்லை ஆண்டவரே. ஒரு குடும்பத்தில் அன்பு இல்லை அப்பா. ஒரு சகோதர சகோதரிகள் மற்றிலே அன்பு இல்லை ஆண்டவரே. சபையில் வருகிற மற்றிலே அன்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் விரோதமாக செயல்படுகிறார்கள். ஏனென்றால் அன்பு எல்லாத்தையும் கொல்லும், அன்பு வெல்லும் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. நம்பும். அதன்படி அவர்கள் செய்து கொள்ள மாட்டேங்கிறார்கள். அவர்கள் அப்படியாக இருக்கும்படியாக வேதம் உச்சரித்து கொண்டு இருக்கிறது. தகப்பனே, நீங்கள் உம்முடைய வார்த்தையின் மூலமாக இவர்களெல்லாம் பரிசுத்தப்படுத்தும், இவர்களெல்லாம் ஆசீர்வதியும். நான் வார்த்தைகளை அனுப்பி சுகப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாகவே சுகப்படுத்தும். அவர்களை எல்லாம் புதுப்பியும். உம்முடைய வருகையில் ஆயத்தமாயிருக்கட்டும். உம்முடைய வருகையில் நிரந்தரமான ஆண்டவரே அவர்களுடைய கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாக அவர்களை நடத்தி செல்வீராக. அப்பா பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற யாவர் மட்டிலும் நீர் கிருபை உள்ளவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்டீர்கள். அதை பெற்றுக்கொண்டு நல்ல பலனடையுங்கள், பரிசுத்தப்படுங்கள். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆமென். காட் பிளஸ் யூ.